ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தோ மமாவ்யயமனுத்தமம். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மத்யந்தே மாம புத்தயः பரம்பாவம் அஜானந்தோ மாமாவ்யயம் அனுத்தமம். அருமையான சூத்திரங்கள். சிற்றறிவு படைத்தவர்களாகிய சாதாரண மனிதர்கள் சிறு தேவதைகளை வழிபடும் பொழுது அந்த பலன்களையே அடைகிறார்கள், அந்த தேவதைகளைத்தான் அடைகிறார்கள். ஆனால் என்னுடைய பக்தர்கள் எவ்விதம் வழிபட்டாலும் என்னையே அடைகிறார்கள்.
அழிவற்றவர்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆழமான சத்தியம். என்னுடைய அழிவற்ற ஒப்பற்ற சுரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் சாதாரண மனிதனாக நினைக்கிறார்கள். ஆழ்ந்த 2 சத்தியங்களை இங்கு இறைவன் சொல்கிறார். நீங்க யார் பின்னாடி உங்க வாழ்க்கையை செலுத்துறீங்களோ அவருடைய நிலையத்தான் அடைவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சயின்டிஸ்ட் பின்னாடி உங்க வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய அனுபவத்தினால் அவர் நிலையை அடைவீர்கள். ஒரு பணக்காரர் பின்னாடி உங்க வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா உங்க அனுபவத்தால் அவர் நிலையை அடைவீர்கள். இல்லை ஒரு இராணுவ வீரர் பின்னாடி உங்க வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தினால் அவர் நிலையை அடைவீர்கள். ஒரு அரசியல்வாதி பின்னாடி உங்க வாழ்க்கையை செலுத்தினீங்கன்னா உங்க அனுபவத்தால் அவர் நிலையை அடைவீர்கள். அதே போல ஒரு ஞானியின் பின் உங்கள் வாழ்வு செல்லுமானால் உங்கள் அனுபூதியினாலே அவர் நிலையையே அடைவீர்கள். யாரை சுத்தி வாழறீங்க, யாரை நினைந்து வாழுகிறீர்கள், யாரிடம் உங்கள் உணர்வுகள் எல்லாம் உறவு கொள்கின்றது, யாரை நோக்கி உங்கள் வாழ்க்கை பிரயாணம் செய்கின்றது, இது ரொம்ப அடிப்படையான ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இந்த கிருஷ்ணர் சொல்றாரு, எந்தெந்த தேவதைகளை யார் யார் பூஜிக்கிறார்களோ அந்தந்த தேவதைகளையே அவர்கள் அடைகிறார்கள். தேவதைகள்னா நாம நினைக்கிற மாதிரி தெய்வங்கள் மட்டும் நினைச்சிடாதீங்க. வாழ்க்கையிலையும் அதே தான். நீங்க யாரை லட்சியமா வச்சுட்டு யார் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்களோ அவர்களுடைய பதவி அவர்களுடைய சூழ்நிலை தான் உங்க லட்சியமா தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு அசிஸ்டண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? எப்படியாவது அவர் சீட்ல என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்துடணும். ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்டா இருந்தீங்கன்னா என்ன தோணும்? எப்படியாவது ஒரு நாள் அவர் சீட்ல உட்கார்ந்து அந்த வேலையை செஞ்சிடணும். அதுதான் உங்களுடைய லட்சியமாக உங்கள் மனதிலே பதியப்படும். ஒரு பிரச்சனை என்னன்னா, டாக்டர் சீட்டோ லாயர் சீட்டோ என்ஜினியர் சீட்டோ இண்டஸ்ட்ரியலிஸ்டோட சீட்டோ அவரை நகர்த்திட்டு தான் நீங்க உட்கார முடியும். அதனால தான் எப்பவுமே அந்த துறைகள் எல்லாம் தொடர்ந்து போட்டி நிலவிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு கொடுத்துட்டா அது அவருக்கு போயிடும். ஆனா ஒரு ஞானிக்கு அந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொடுத்தாலும் எனக்கு போகாது, வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனால தான் கவலை இல்லாம பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. கொடுப்பதனால் குறையாததும் அடைவதனால் அழியாததும் இருப்பதனால் வளர்ந்து கொண்டே செல்வதுமான நிலை ஞான நிலை. அதனால தான் இங்க மட்டும் போட்டி கிடையாது, இங்க மட்டும் பொறாமை கிடையாது, இங்க மட்டும் பொல்லாப்பு கிடையாது. சாமி எப்பவும் சொல்றதுண்டு, ஸ்டேட்டஸ்ல தான் பொறாமையும் பொல்லாப்பும், ஸ்டேட்ல பொறாமையும் பொல்லாப்பும் கிடையாது. யாருடைய ஸ்டேட்டஸ் ஆவது வேணும்னு நினைச்சிங்கன்னா அவரை தள்ளிட்டு தான் உட்கார வேண்டியிருக்கும். அதனால தான் இந்த தலைவனுக்கு துரோகம் செய்யறதுங்கிறது வாழ்க்கையோட இயல்பு. ஆனா இந்த ஞானம் அப்படிங்கிற நிலையில மட்டும் துரோகம் செய்யவே முடியாத நிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் அவர்களை மாற்றிவிட்டுத்தான் நீங்க அங்க சீட்ல உட்காரணுமோ அவங்க எல்லாரும் அல்ப தேவதைகள், சிறு தேவதைகள். யாருடைய ஸ்டேட்ல அவரை நகர்த்தாமல் அவரோடையே கரைந்து உங்களால் அடைய முடியுமோ அது தெய்வ நிலை. இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ். தலைவனுக்கு துரோகம் செய்யாமலேயே தலைமைத்தன்மையை அடைகின்ற நிலை கிருஷ்ணனுடைய நிலை. அதனால தான் ரொம்ப அழகா சொல்றாரு, சாதாரண தேவதைகளை பூஜிப்பவர்கள் அப்படின்னா அந்த வழியில போறது. தமிழ்ல வழிபாடுன்ற வார்த்தைக்கு 2 விளக்கம் உண்டு.
மணியடிச்சு வழிபடுறது, அவர்கள் செல்கின்ற வழியில் படுவது. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஒரு நடிகர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கு வந்துடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு அரசியல் தலைவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கே வந்துடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சமூக தலைவர் பின்னாடி சுத்திட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவர் இடத்துக்கே வந்துடணும்னு நினைக்கிறீங்க. அந்தந்த சீட்டை வழிபடுறவர்கள் அந்தந்த நிலையை அடைகிறார்கள். கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள் எவ்விதம் அழைத்தாலும் வழிபட்டாலும் இறுதியில் என்னையே அடைகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருடைய சீட் அசைக்க முடியாத ஸ்டேட். இவருடைய இருப்பு எத்துணை பேர் வந்தாலும் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற போட்டி இல்லாத ஆன்ம நிலை. இந்த நிலையிலே போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை, பொச்சாப்பும் இல்லை, துக்கமும் இல்லை, புரட்டும் இல்லை. இது ஒரு முழுமைத்தன்மை நிறைந்த இடம், முழுமைத்தன்மை மலர்ந்த நிலை. முழுமைத்தன்மை நிறைந்திருக்கும் உணர்வு. அடுத்த ஒரு சத்தியத்தை ரொம்ப அழகா சொல்றாரு எம்பெருமான். அந்த நிலையிலே இருக்கின்ற எம்பெருமான் உடலெடுத்து வரும் பொழுது சாதாரண மனிதர்கள் அவரையும் மனிதன் என்று கருதி வாழ்க்கையை வீணடிக்கின்றார்கள். கிருஷ்ணனுக்கும் இதே பிரச்சனை இருந்திருக்கு போல. அவதார புருஷர்கள், ஞானிகள் உடலெடுத்து வரும் பொழுது, சாதாரண உடலுக்குரிய விதிகளுக்குள் இயங்கும் பொழுது மனிதர்கள் அவர்களை தங்களைப் போலவே மனிதர்கள் என்று நினைத்து சத்தியங்களை உள்வாங்காமல் வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றார்கள். உலகத்தில் மிகப்பெரிய நஷ்டம் என்னன்னா, ஒரு அவதார புருஷனை கண்ட பின்பும் உணர்ந்து கொள்ளாமல் கைவிட்டு விடுவது. அதுதான் உலகத்தில் மனிதனுக்கு நடக்கின்ற மிகப்பெரிய நஷ்டம். எம்பெருமான் அந்த நஷ்டத்தை பற்றி இங்க பேசுறார். ஐயோ, பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்முடைய மனம் எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் அவர்களுடைய மற்றவர்களுடைய மனமும் இயங்கும்னு நாம தெளிவான ஒரு முடிவில் இருக்கோம். நாம ஆசை அச்சத்தை வைத்தே இயங்குகின்ற வாழ்க்கையாக இருப்பதனால் அவரும் அதே மாதிரி தான் இயங்குறாருன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாவற்றிற்குள்ளும் இயங்கினாலும் எதனாலும் தொடப்படாது இருக்கின்ற அந்த அவதார புருஷனுடைய உள்ளுணர்வை மனிதர்கள் தெரிந்து கொள்வதே இல்லை. உதாரணம் சொல்லணும்னா,
இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேரை பற்றிய அறிவியல் தெரியாதவர்கள் எல்லா கம்ப்யூட்டருமே ஒரே மாதிரி தான், ஓ கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் அவ்வளவுதான் அப்படி நினைப்பார்கள். அது உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சவர்கள் மட்டும்தான், இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் வேறன்னா இந்த கம்ப்யூட்டரோட உபயோகம் வாழ்க்கை எல்லாம் வேற, இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் வேறன்னா அது இப்போ இந்த கம்ப்யூட்டரோட தரம் உபயோகம் வேறன்னு தெரியும். அதே மாதிரி ரெண்டுமே மனித உடம்பாக இருந்தாலும் சாஃப்ட்வேர் வேற. சாதாரண மனிதனுக்கும் அவதார புருஷனுக்கும் ரெண்டு பேருக்கும் மனித உடம்பு ஒன்று தான். கண்களும் காதும் மூக்கும் நாக்கும் கைகளும் ஒன்று தான். ஆனால் உள்ளிருந்து இயக்குகின்ற உணர்வு வேற, சாஃப்ட்வேர் வேற. சாஃப்ட்வேர் வேறையா இருக்கிறதுனால அதனுடைய பர்பஸ், உபயோகம், செயல்பாடு, சக்தி வெளிப்பாடு எல்லாமே வேற வேற. இது தெரியாமல் மனிதர்கள் மீண்டும் 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 அவதார புருஷர்கள் உடலில் இருக்கும் பொழுது அவர்களை மனிதர்கள் என்றே நினைந்து வாழ்க்கையை வீணடிக்கின்றார்கள். சாரதாதேவி ரொம்ப அழகாக சொல்கிறா, ஒரு குருவோட பக்கத்தில் வாழும் பொழுது, நெருக்கமாக வாழும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகும்னா, அந்த ஞானத்தின் உள்வாங்கிறதுக்கான பல வாய்ப்புகள் வரும். அந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், டீச் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, பக்கத்திலேயே வாழதால் இவரும் நம்மளை மாதிரி மனுஷர் தானோன்னு மனசுக்கு மயக்கம் வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணன் சொல்கிறாரு, அவ்யக்தம் யப்திமாவன்னம் மன்யந்தே மாமபுத்தய பரம்பாவ மஜானந்தோ மமாவிய மனுத்தமம். ஒப்பற்ற பரஸ்வரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவனாக எண்ணுகின்றனர். பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், நான் அவர்களை சுதந்திரமடைய வைக்க முயற்சி பண்ண அவர்கள் என்னை பந்தப்படுத்த முயற்சி சொல்லுவார்கள். நான் அவர்களை மக்களை சுதந்திரமாக இருங்கன்னு சொன்னால் அவர்கள் என்னை பந்தப்படுத்த முயற்சி பண்ணுவார்கள். இது அறிவிலிகளாகிய மக்களுடைய ஸ்வபாவம். அறிவிலிகளாகிய மக்கள், அதாவது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தான் மற்றவர்களுக்கு கொடுப்பது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதையே மற்றவர்கள் மீது திணிப்பது. நம்மகிட்ட தலைவலி இருந்தால் நாம் மற்றவங்களுக்கு தலைவலி தான் கொடுப்போம். நமக்கு என்ன நம்மளை பற்றி தோணுதோ அதையே தான் மற்றவர்களுக்கும் செய்வோம். நம்மை நாம் நமக்குள்ள நம்மளை பற்றி ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சியும் துக்கமும் இருந்தால் அதையே தான் மற்றவர்கள் மேலே திணிப்போம். அதையே தான் மற்றவர்களையும் அதே நோக்கோடு தான் பார்ப்போம். அதனால் உங்களை மனிதன்னு நினச்சா அவதார புருஷனையும் மனிதன்னு தான் நினைப்பீங்க. அவதார புருஷனை ஒரு ஞான புருஷன் உணர்ந்தா உங்களுக்குள்ளேயும் ஞானம் இருக்குன்னு உணர்வீர்கள். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त. ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். அதனால தான் கிருஷ்ணன் அழகா சொல்றாரு, என்னுடைய ஜீவன் முக்தியை உணர்ந்தவன் தான் ஜீவன் முக்தன் ஆகிறான்னு ஒரு சூத்திரத்தில் சொல்றார். நாம கேட்கலாம், அவர் ஜீவன் முக்தியை உணர்ந்தா நாம எப்படி ஜீவன் முக்தன் ஆவோம்னு. அவர் எப்படி மனம் கடந்த நிலையில இருக்கிறார் சத்தியம் தெரிஞ்சதுன்னா நாமுமே அந்த சத்தியத்தை அடைந்து விடுவோம், நாமுமே அதை உணர்ந்து விடுவோம். சிவவாக்கியருடைய ஒரு அருமையான ஒரு சூத்திரம், என்னகத்துள் என்னை நான் எங்கு நாடி ஓடினேன், என்னகத்துள் என்னை நான் அறிந்திலாததாகையால் என்னகத்துள் என்னை நான் அறிந்ததுமே தெரிந்தபின் என்னகத்துள் என்ன என்று யாதுமென்றும் இல்லையே.
என்னகத்துள் இருக்கின்ற சத்தியத்தை தெரியாமல் ஓடுகின்ற மனிதன் அவரகத்துள்ளும் இறைவன் இருப்பான்னு நம்ப முடியாது. என்னகத்துள் சத்தியத்தை உணர்ந்த அமர்ந்தவன் தான் அவதார புருஷனும் இறைவனின் வடிவம்னு தெரிந்து கொள்வான். அதாவது தனக்குள்ள ஒரு சேக்ரடான ஃபீலிங் வரலன்னா பார்க்கின்ற எதையுமே சேக்ரடா மதிக்க முடியாது. பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், மூன்றாம் தரமாக எல்லாவற்றையும் விமர்சிக்கின்ற அவதூறு வார்த்தைகளை தொடர்ந்து உபயோகிக்கின்ற மனிதர்கள் அவர்களுக்குள்ளேயே ஆழமான குற்ற உணர்ச்சியிலேயே சிக்கி அழிவார்கள். ஒரு நபர் இப்படித்தான் கடுமையாக இந்த ஆன்மீக விஷயங்களெல்லாம் விமர்சிச்சுட்டு இருந்தார். அவரை பற்றி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சொன்னார்கள், சாமி இந்த மாதிரி அவர் அவதூறு பேசுகிறார். நான் சொன்னேன், கவலையே படாதீங்கப்பா, அவருக்கு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி அவதூறு மற்றவர்களை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தைகளை அவருக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் குற்ற உணர்ச்சி வரும்பொழுது அதே வார்த்தைகளை அவர் அவரை நோக்கியும் சொல்லிக் கொள்வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மற்றவர்களை நோக்கி விமர்சனங்களை குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை உங்களை நோக்கியும் யூஸ் பண்ணி குற்ற உணர்ச்சியை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் நினைக்கலாம், இல்லை இல்லை நான் மற்றவங்களை நோக்கி மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லுவேன், என்னை நோக்கி சொல்லிக்க மாட்டேன், நான் புத்திசாலின்னு. கிடையாது, நாம் அந்த அளவிற்கு புத்திசாலிகள் கிடையாது. கோபத்தில் மற்றவரை நோக்கி நாம் எரிகின்ற வார்த்தைகளைத்தான் துக்கத்தில் நம்மை நோக்கியும் எரிந்து கொள்வோம். தொடர்ந்து மற்றவர்களை விமர்சனம் செய்கின்ற மனிதன் ஆழ்ந்த குற்ற உணர்ச்சியில் சிக்கிக் கொண்டிருப்பான். ஏன்னா மற்றவங்களை நோக்கி அறிவில்லாதவன் மூடன்லாம் சொன்னோம்னா அதே வார்த்தைகளை நமக்கு துக்கம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, நம்மளை நோக்கியும் சொல்லிக் கொள்வது. அப்ப என்ன ஆகும், இயற்கையிலேயே அவனுக்கு துக்கத்தை மட்டுமல்லாமல் தனக்கும் துக்கத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். இதுதான் மன அமைப்பு. அதே மாதிரி இறைவனை அவதார புருஷனை ஒரு மனுஷன் நினைக்கும் பொழுது அவர்கள் தன்னையும் மனுஷன் நினைச்சு துக்கத்தில் ஏற்படுத்திப்பாங்க. அவருக்குள் தெய்வீகத்தை காண துவங்கும் பொழுது அவர்கள் தனக்குள்ளும் தெய்வீகத்தை காண துவங்குவார்கள். அதனால ஒரு அவதார புருஷனை சேக்ரடா தெய்வீகமாக பார்க்கறது அப்படிங்கிறது நாம் அவருக்கு செய்கிற நல்லதில்லை, நமக்கு நாமளே செஞ்சுக்கிற நல்லது. சில பேர் என்கிட்ட வந்து சொல்கிறது உண்டு, சாமி நான் உங்களை கடவுளாகவே நம்புகிறேன், நீங்கள் தான் எனக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். என்னவோ என்னை நம்புறதை வந்து அவர் எனக்கு செய்கின்ற ஒரு சகாயத்தை போல பேசுவார். கிடையாது, எனக்குள் தெய்வீகத்தை பார்க்க முடிவது எனக்கு நீங்கள் செய்கின்ற சகாயம் அல்ல, உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்கின்ற சகாயம். எனக்குள் காண முடிந்தால் உங்களுக்குள்ளும் அதை உங்களால் காண முடியும். உங்களுக்குள் தெய்வீகத்தை கண்டுகொள்வதற்காக என்னை ஒரு கருவியாக உபயோகிக்கிறீர்கள், அவ்வளவுதான். அதைத்தான் இங்க சொல்றாரு, அழிவற்ற ஒப்பற்ற என்னுடைய பரஸ்வரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவனாக எண்ணுகின்றனர். அந்த இயல்பிலிருந்து வெளியே வருவது, அதாவது புலன்களுக்கு எட்டுகின்ற மனிதனாக அவதார புருஷனை காணாமல் தெய்வ சக்தியாக காண துவங்கும் பொழுது அதே தெய்வ சக்தியை உங்களுக்குள்ளும் காண துவங்குவீர்கள். ராமகிருஷ்ணன் அழகா சொல்றாரு, மந்திரத்தை வெறும் வார்த்தையாக நினைப்பதும் ஆலயத்தை வெறும் கட்டிடமாக நினைப்பதும் குருவின் வடிவத்தை வெறும் மனித உடலாக நினைப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால குருவின் சக்தியை குருவின் வடிவத்தை மனித வடிவமாக இருந்தாலும் தெய்வ சக்தி என்று உணர்பவன் தன்னுடைய உடலையும் மனித வடிவில் இருந்தாலும் தனக்குள்ளும் அந்த தெய்வ சக்தி இருக்கிறது என்கின்ற சத்தியத்தை உணர்ந்தே தீருவான். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது.
தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. பரத்தின் வசத்தில் இருப்பவர்கள் சாதாரணமாக இந்த ஐம்புலன்களின் சுகத்திலேயே ஒன்றி இருப்பவர்கள், அசுர இயல்பை பற்றி நிற்பவர்கள். அவர்களுக்கு இந்த ஐம்புலன், இந்த 5 புள்ளிகள் இருக்கிற சுகத்தை தாண்டி வேற எதுவும் தெரியாது. இந்த சுகமே வாழ்க்கையின் ஆதாரம் நினைக்கிறார்கள், இந்த சுகமே வாழ்க்கையின் சாரம் நினைக்கிறார்கள், இந்த சுகமே போதும் நினைக்கிறார்கள். இந்த சுகத்தை சார்ந்தே வாழுகின்றவன் என்னை போற்றுவதில்லைன்னு சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு கிருஷ்ணர். ஏன்னா அந்த சுகமே போதும் நினைக்கிறவர்களுக்கு ஞானிகள் தேவையில்லை. உங்களுக்கு எது வேணுமோ அதைத்தான் நீங்கள் தேடுவீர்கள், அதை அளிக்கின்ற நபரைத்தான் நாடுவீர்கள். யாருக்கு ஆன்ம சுகம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் ஆன்ம ஞானிகள் வேண்டும், அதை கொடுக்கின்ற ஞானிகள் வேணும். சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடந்துட்டுருக்கு, நான் எவ்வளோ சொன்னாலும் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு புரிய வைக்க முடியல, என் வீட்டுக்காரருக்கே புரிய வைக்க முடியலையே. காரணம், அவர்கள் அந்த 5 புள்ளிகளை தாண்ட முடியாதவர்கள். அந்த 5 புள்ளிகளை தாண்டிய ஒரு சுகம் வாழ்க்கையில் இருக்குன்னு நினைக்காதவர்கள், அதிலேயே பிடிபட்டிருப்பவர்கள். அவர்களுக்கு ஆன்ம சுகமும் ஆன்ம ஞானமும் ஒரு சுகமாகவே தோன்றுவதில்லை. அதனால் அவர்கள் இத்தகையவர்களை போற்றுகின்றதும் இல்லை. ஒரு மிக அழகாக கிருஷ்ணன் சொல்றாரு, பாவச் செயலை உடையவர்களும் மூடர்களும் மக்களுள் கடைத்தரமானவர்களும் மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்களும் அசுர இயல்பையே பற்றி நிற்பவர்களும் என்னை போற்றுவதில்லை. இது ஆழ்ந்த சத்தியம். அவர்களுக்கு ஞானியின் தேவையும் இல்லை, அவர்களை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. தேட வேண்டிய தேவை இருப்பவர்களும் அவசியம் இருப்பவர்களும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலிகள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.